ஹை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு லாங் லீவுக்கு அப்புறம் வந்து ஒரு அசஸ்மெண்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் October 11 அன்றைக்கி எழுதுன கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷினாக பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் முன்னாடி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸோட ஒர்க் ஷீட்ஸோ அந்த நோட்ஸ் எழுதிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேர்ல்ட் ஓசோன் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 5th June, 16th September, 22nd April அண்ட் 10th December அப்படின்ட்டு. இப்போ நம்ம சிலபஸில் வந்துட்டு இந்த செப்டம்பர் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸை வந்து கவர் பண்ண சொன்னோமா? ஸோ அதெல்லாம் நீங்கள் என்னென்ன டேஸ்ன்னு கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேர்ல்டு ஓசோன் டே வந்து எந்த டேல செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த செப்டம்பர் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்னங்கிறது ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி பார்த்துடலாம். ஸோ செப்டம்பர் 1 அப்படிங்கிறது வந்துட்டு நேஷனல் நியூட்ரிஷன் வீக், அதாவது செப்டம்பர் 1லேருந்து 7 வரையும் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து நேஷனல் நியூட்ரிஷன் வீக் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 2 அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு கோகோனட் டே. ஸோ இந்த கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டை பற்றி ஒரு கொஸ்டின் பார்த்தோமா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ செப்டம்பர் 2 வந்து வேர்ல்டு கோகோனட் டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. செப்டம்பர் 5 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் டீச்சர்ஸ் டே அப்படிங்கிறது. ஸோ யாருடைய பர்த்டே அப்போ இந்த டீச்சர்ஸ் டே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து செப்டம்பர் 8 அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 10 அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 11 அப்படிங்கிறது வந்துட்டு 9/11 ரிமெம்பரன்ஸ் டே. செப்டம்பர் 15 அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறத வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 16 அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு ஓசோன் டே. ஸோ இதுதான் உங்களுக்கான கொஸ்டினாக இருந்துச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா. செப்டம்பர் 16 அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு ஓசோன் டே. செப்டம்பர் 18 அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு பேம்பூ டே. அப்புறம் செப்டம்பர் 20 அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்நேஷனல் ரெட் பாண்டா டே. அதாவது இந்த ரெட் பாண்டா டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா செப்டம்பர் மந்தோட 3rd Saturday எந்த டேட்டா வருதோ அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷனல் ரெட் பாண்டா டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 25க்கான இயரில் வந்துட்டு செப்டம்பர் 20 அப்படிங்கிறது வந்து 3rd Saturdayவாக இருக்குது. ஸோ அதனால் இன்டர்நேஷனல் ரெட் பாண்டா டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 29 அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு ஹார்ட் டே. அப்புறம் லாஸ்ட்டாக செப்டம்பர் 30 அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு 10 இருக்குது மொத்தம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் அந்த சைடில் ஒர்க் ஷீட்டில் இருந்தோ இல்லை உங்களோட கொஸ்டின் பேப்பர்லேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது செப்டம்பர் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதான். ஸோ நமக்கான கொஸ்டின் என்னப்போ வேர்ல்டு ஓசோன் டே எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி 16th September அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ பாருங்க 5th June. 5th June என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி நிறைய டெஸ்ட்டில் எழுதிருப்பீங்க நீங்கள் கரெக்டாக. வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ June 5 வந்துட்டு என்வாயன்மெண்ட் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் எலிமினேட் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் இதில் வந்து வேர்ல்டு ஓசோன் டே அப்படிங்கிறது வந்து 16th September அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த வேர்ல்டு ஓசோன் டே வந்து ஏன் இந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 16th September அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்னு சைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு நார்ம்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நடைமுறை இதுன்னு பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மான்ட்ரியல் புரோட்டோகாலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இட் எய்ம் டு ப்ரொடெக்ட் தி ஓசோன் லேயர். இப்போ நமக்கு வந்து எர்த்து அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம தான் எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நமக்கு மேலே ஃபுல்லாக வந்து நம்ம அட்மாஸ்பியர் இருக்குது. இந்த இங்கே வந்து O3 அதாவது ஓசோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வந்து 1960sலேருந்தே என்ன இருக்குது அப்படின்னா வந்து டிப்ளீட் ஆகிட்டே வந்துருக்குது. ஸோ வந்து நம்ம சன்ஸ் ரேஸ்லாம் வந்துட்டு யூவி ப்ரொடெக்ஷனில் வந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஓசோன் லேயர் இருக்கும். ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த மான்ட்ரியல் புரோட்டோகாலுங்கிறத சைன் பண்ணுறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1987 சைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு வேர்ல்டு ஓசோன் டே அப்படிங்கிறத வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மான்ட்ரியல் புரோட்டோகால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏன் இந்த கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு டார்ஜிலிங் லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த நியூஸில் நீங்கள் எப்போ அதை பார்த்தீங்களோ அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்கால் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ நமக்கு இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ் பாருங்கள், ராஞ்சி, கொல்கட்டா, ஷிலாங், டார்ஜிலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டார்ஜிலிங் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் சிட்டி கிடையாது, வெஸ்ட் பெங்காலில் ஒரு அதர் சிட்டி. ஸோ ஆப்ஷன் டி நம்ம அடிச்சிடலாமா? ஸோ அடுத்து பாருங்கள், ராஞ்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஜார்க்கண்டோடைய கேபிட்டல். ஸோ ராஞ்சி இஸ் கேபிட்டல் ஆஃப் ஜார்க்கண்ட். கொல்கட்டா அப்படிங்கிறது நமக்கு என்னது, வெஸ்ட் பெங்காலோடைய கேபிட்டல். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்போ என்ன, அப்போ ஆப்ஷன் பி கொல்கட்டா அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஷிலாங் அப்படிங்கிறது வந்துட்டு மேகாலயாவோட கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி
இப்போ நான் சொன்னேன் பிளேசஸ் இன் யூஸ் நீங்கள் பார்க்கும்போது வந்து நீங்கள் மேப்பை பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும்னு சொன்னால், ஸோ அது இந்தியா மேப்பில் வந்து வெஸ்ட் பெங்கால் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஈஸ்ட் கார்னரில் இதுதான் நமக்கு வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ இது உங்களுக்காக நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இங்கே. ஸோ இதில் வந்து கொல்கட்டாங்கிறது இந்த கீழே இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு கொல்கட்டா இருக்கும். கொல்கட்டா தான் வந்துட்டு வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த கிருஷ்ணா ரிவர் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் விச் லொகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் மேப்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், நீங்கள் மேப் எடுத்து தான் பார்க்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, பிரம்மகிரி ஹில்ஸ் கர்நாடகா, திரிம்பகேஸ்வரர் மகாராஷ்டிரா, மகாபலேஸ்வரர் மகாராஷ்டிரா, அமர்கண்டக் பிளாட்டியூ மத்திய பிரதேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லையும் ஒர்க் ஷீட்ஸ்லையும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ கிருஷ்ணா ரிவருங்கிறது நம்ம மேப்பில் பார்த்துடலாமா? ஸோ கிருஷ்ணா ரிவர் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு சவுத்தில் இருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரிஜினேட் ஆகுது? ஸோ எங்கள் மகாபலேஸ்வர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்துட்டு நேராக வந்து பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு வந்துட்டு கலந்துருது. கரெக்டாக? ஸோ இப்போ கிருஷ்ணா ரிவர் வந்து மகாராஷ்டிரா மகாபலேஸ்வரர்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. ஸோ த கிருஷ்ணா ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் மகாபலேஸ்வரர். அதாவது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் இப்போ என்ன வரும்? தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி மகாபலேஸ்வரர் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ பிரம்மகிரி ஹில்ஸ் கர்நாடகாலேருந்து எந்த ரிவர் ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர் காவேரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸில் வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த வேறு ஏதாவது ரிவர் ஒரிஜினேட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடணும். ஸோ திரிம்பகேஸ்வரா மகாராஷ்டிரா அப்படிங்கிறதுல வந்துட்டு ரிவர் கோதாவரி வந்து ஒரிஜினேட் ஆகும். ஸோ வந்து அமர்கண்டக் பிளாட்டியூவில் வந்துட்டு அமர்கண்டக் பிளாட்டியூவில் மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 3-4 ரிவர் ஒரிஜினேட் ஆகும். அதாவது என்னென்னா நர்மதா ரிவர், டாப்பி, சோன். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்னால் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகும் அப்படின்னா அமர்கண்டக் பிளாட்டியூ மத்திய பிரதேஷ்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. ஸோ ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, மற்ற ஆப்ஷன்ஸையும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நீங்கள் வந்து சைடில் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் வரும்போது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், அதே மாதிரி நமக்கு மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்ட்ரியும் அதோட கேபிட்டலும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்கானிஸ்தான் காபுல், பங்களாதேஷ் டாக்கா, பூட்டான் கத்மண்டு, சைனா பெய்ஜிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நம்ம மேப் எடுத்து பார்த்து ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆப்கானிஸ்தான். இது எல்லாமே வந்து இந்தியா நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான் நம்ம சிலபஸில் கொடுத்த மாதிரி. ஸோ இப்போ இந்தியா இருக்குது, பக்கத்தில் வந்துட்டு ஆப்கானிஸ்தான். ஸோ இதோட கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? காபுல். ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் வந்துட்டு காபுல். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? பங்களாதேஷ் கொடுத்துருந்தாங்களா? ஸோ பங்களாதேஷுக்கும் நம்ம இந்தியாவுக்கு ரைட் சைடில் வரும். ஸோ பங்களாதேஷோட கேபிட்டல் எது அப்போ? டாக்கா. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? நமக்கு வந்து பூட்டான் கொடுத்துருந்தாங்களா? ஸோ பூட்டான் அப்படிங்கிறது வந்துட்டு கேபிட்டல் வந்து திம்பு. ஸோ இப்போ நமக்கு இந்தியா இருக்குது, இந்தியாவுக்கு மேலே நேபாள் இருக்கும், சைடில் பூட்டான் இருக்கும். ஸோ பூட்டானோட கேபிட்டல் வந்து திம்பு, நேபாளோட கேபிட்டல் வந்து கத்மண்டு. ஸோ இதில் தான் உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் தப்பாக இருக்கும் அங்கே. ஸோ நேபாளோட கேபிட்டல் கத்மண்டு, பூட்டானோட கேபிட்டல் வந்து திம்பு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? சைனா. சைனாவோட கேபிட்டல் எது அப்போ? சைனாவோட கேபிட்டல் வந்து பெய்ஜிங், இங்கே மேலே டாப்பில் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரி சைனா, சைனாவோட கேபிட்டல் வந்து பெய்ஜிங். ஸோ இப்போ ஆப்ஷன் வைஸ் பாருங்கள், நம்ம ஆப்கானிஸ்தான் காபுல்னு பார்த்தோமா? ஸோ அப்போ அதுவும் ஆன்சர் கிடையாது. பங்களாதேஷ் டாக்கான்னு பார்த்தோம், ஸோ அதுவும் ஆன்சர் இல்லை. அடுத்து சைனா பெய்ஜிங்கிறது பார்த்தோம், அது ஆன்சர் இல்லை. ஸோ பூட்டான் அப்படிங்கிறது வந்து கத்மண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பூட்டானோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தோம், நம்ம திம்புன்னு பார்த்தோமா? ஸோ பூட்டான கேபிட்டல் வந்து திம்பு. நேபாளோட கேபிட்டல் தான் வந்துட்டு கத்மண்டு. ஸோ நமக்கு வந்து இன்கரெக்ட்லி அப்படின்னு எது தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ் பாருங்க, மூன் வில் பி இன் பிட்வீன் எர்த் அண்ட் தி சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எர்த் வில் பி இன் பிட்வீன் மூன் அண்ட் தி சன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சன் வில் பி இன் பிட்வீன் தி மூன் அண்ட் எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன் ஆஃப் தி எபோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா வந்து லூனார் எக்லிப்ஸ் வந்து எப்படியாவது ஏதோ ஒரு 3 செலஸ்டியல் பாடிஸ் வந்து ஒன்றா இருந்தால் தான் எக்லிப்ஸ் நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வராது. ஸோ அடுத்து பாருங்கள், சன் வில் பி இன் பிட்வீன் மூன் அண்ட் எர்த். மூணும் எர்த்தும், அதாவது இப்போ சன் இங்கே இருக்குன்னா எர்த் இங்கே இருக்கும். இந்த எர்த்தை சுற்றி தான் என்னன்னா மூன் ரிவால்வ் ஆகும். கரெக்டாக? ஸோ எர்த்தை சுற்றி தான் வந்து மூன் ரிவால்வ் ஆகும். ஸோ சன்னு வந்து மூணுக்கும் எர்த்துக்கும் இங்கே நடுவில் வர முடியாது. கரெக்டாக? ஸோ அந்த பேசிஸில் யோசிச்சிங்கன்னா ஆப்ஷன் சி வருமா? வராது. ஸோ இந்த 2 ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தான். இது ஒன்று வந்து சோலார் எக்லிப்ஸு, இன்னொன்று வந்து லூனார் எக்லிப்ஸ். ஸோ இதுக்கு ஒரு டயக்ராம் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக போடலாம். ஸோ இதுக்கு டயக்ராம் பாருங்கள். ஸோ லூனார் எக்லிப்ஸ். ஸோ லூனார் எக்லிப்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து எர்த்து வந்து
சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ சன்ஸ் ரேஸ் வந்து இங்கேருந்து எர்த்தில் படுதா, இப்போ எர்த்து நடுவில் வந்ததுக்கப்புறம் சன்ஸ் ரேஸ் வந்து இங்கே எர்த்தில் படம்ட்டேன், இந்த ஷேடோ வந்து எப்படி ஆயிடுது, மூணு மேலே வந்து ஷேடோ பட்டுரும். ஸோ இந்த ஏரியாவை என்னன்னு சொல்கிறாங்க, அம்ப்ரா அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ஷேடோ வந்து ஃபுல் டார்க்கஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், இந்த ஏரியா வந்து லைட் பார்ஷியலாக இருக்கும். ஸோ பார்ஷியலாக இருக்கிறத வந்துட்டு பென்னம்ப்ரா அப்படின்பாங்க. ஸோ இந்த அம்ப்ரா பென்னம்ப்ரா நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ஷேடோ படும்போது மூணு நம்ம கான்செப்ட் தெரியுமா நமக்கு, மூணு வந்துட்டு சன்லேருந்து லைட் வாங்கி தான் எர்த்துக்கு தெரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம ஷேடோ பட்டோன்னே, எர்த்தோட ஷேடோ பட்டோன்னே சன்னுக்கு லைட் வருமா, ஸோ லைட் வராது. மூணு வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கும், அம்ப்ரா அப்படிங்கிற ரீஜனில். அம்ப்ராங்கிற ரீஜன் வந்து ரொம்ப டார்க்கஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ அப்போ இங்கே இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு லைட்டும் இங்கே வராது மூணில். ஸோ அப்போனா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். ஸோ அப்போ இது கான்செப்ட் என்னப்போ, எர்த்து வந்து சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் இருந்தால் லூனார் எக்லிப்ஸ் நடக்கும்னு பார்த்தோமா. இப்போ எது ஆப்ஷனாக இருக்கும், ஆப்ஷன் பி, எர்த் வில் பி இன் பிட்வீன் தி மூன் அண்ட் த சன் அப்படிங்கிறது வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ என்ன, மூன் வில் பி இன் பிட்வீன் எர்த் அண்ட் த சன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சோலார் எக்லிப்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சோலார் எக்லிப்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் தி மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் அக்னி பிரைம் மிசைல். ஸோ அதாவது வந்துட்டு தாக்குதல் தூரம் வந்து அதிகபட்சம் எவ்வளோ தூரம் அந்த மிசைல் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க, 500 கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர், 1000 to 2000 கிலோமீட்டர், 2500 to 3000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதை நீங்கள் எலிமினேட் பண்ணுறது கஷ்டம். இதுக்கான கரெக்டான நீங்கள் டேட்டா தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் கரெக்டாக போட முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த அக்னி பிரைம் மிசைல் வந்துட்டு இந்த ட்ரெயின்லேருந்து நமக்கு லான்ச் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால தான் நமக்கு வந்து நியூஸில் இருந்துச்சு. ஸோ அக்னி பிரைம் பற்றி பார்த்துட்டு இந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், அக்னி பிரைம் இஸ் எ நியூக்ளியர் கேப்பபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூ ஜென்ரேஷன் அட்வான்ஸ்டு வேரியன்ட் ஆஃப் அக்னி கிளாஸ். அதாவது அக்னி கிளாஸ் அப்படின்னா வந்து நமக்கு அக்னி 1 இருந்து நமக்கு அக்னி 5 வரை இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு அக்னி பிரைம் இருக்குது. ஸோ அக்னி பிரைம்ங்கிறது இந்த அக்னி கிளாஸில் வரும். ஸோ இட் இஸ் எ 2-stage கேனிஸ்டர் மிசைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது நம்ம கேனிஸ்டர் மிசைல் அப்படின்னா இப்படி ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். இப்போ ராக்கெட் மிசைல் அப்படின்னா பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த கேனிஸ்டர் அப்படிங்கிறது இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிசைல் வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மிசைல் இங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கேனிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க பாருங்க, நார்மலாக ராக்கெட் இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலே இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து வார் ஹெட் அப்படின்பாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இது வந்து வார் ஹெட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இந்த மிசைல் வந்து அப்படியே கேனிஸ்டர்லேருந்து ரிமூவ் ஆகி போய் வெடிக்கும். ஸோ இப்போ வந்து வார் ஹெட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம இந்த அக்னி பிரைமில் வந்துட்டு நியூக்ளியர் வார் ஹெட்டாக வச்சுருக்காங்க அதை. ஸோ இப்போ மேலே இருக்கிறது வந்துட்டு நமக்கு வார் ஹெட்னு பார்த்துட்டோமா. ஸோ கேனிஸ்டர் அப்படின்னா வந்துட்டு அந்த சிலிண்டருக்குள்ளே மிசைல் இருக்கும். அதில் வந்து 2 ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேஜ் அப்படின்னா 2 ஸ்டேஜாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து போய் வெடிக்கும், அடுத்த ஸ்டேஜ் செகண்டாக போகும். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு வந்து 2-stage கேனிஸ்டர் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து 2-stage கேனிஸ்டர் மிசைல். ஸோ இந்த மிசைலோட லான்ச் ரேஞ்ச் எவ்வளோ, 1000 to 2000 கிலோமீட்டர். அப்போ இந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து 2000 கிலோமீட்டர்ஸ் வரையும் போய் தாக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அக்னி பிரைமோட முக்கியமான அம்சம். ஸோ அடுத்து இதுக்கான மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் பாருங்கள். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்துட்டோமா, அப் டு 2000 கிலோமீட்டர்னு பார்த்துட்டோம். பர்பஸ் வந்துட்டு ரீஜனல் டிட்டரன்ஸ் அண்ட் குயிக் டிப்ளாய்மெண்ட். அப்படின்னா வந்து நீங்கள் எந்த இடத்துல லான்ச் பண்ணுறீங்களோ அந்த ரீஜனல் வைஸ் நீங்கள் போகலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து தான் நீங்கள் லான்ச் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பர்டிகுலர் ரீஜனுக்கு கொண்டு போய் இந்த மிசைலை வந்து நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ லான்ச் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோட் அண்ட் ரயில் மொபைல் லான்ச்சர். அதாவது எப்படின்னா வந்து இப்போது நார்மலாக ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி பெர்மனன்ட் லான்ச் பேட் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் வச்சும் லான்ச் பண்ணலாம், நீங்கள் ரயிலில் கொண்டு போய் லான்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இதோட அடுத்த ஃபீச்சர். ஸோ இதோட வார் ஹெட் பார்த்தோம், சிங்கிள் வார் ஹெட் பார்த்தோமா. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரையாங்குலர் ஷேப் பார்த்தது தான் வார் ஹெட். ஸோ அந்த சிங்கிள் வார் ஹெட் அப்படிங்கிறது வந்துட்டு நியூக்ளியர் கேப்பபிளாக இருக்குன்னு நம்ம பார்த்தோமா. ஸோ நியூக்ளியர் வார் ஹெட் தான் வந்துட்டு இதோட அடுத்த ஃபீச்சர். மொபிலிட்டி பார்த்தோம்னா ஹை, கேன் மூவ் அக்ராஸ் ரயில்வே நெட்வொர்க். ஸோ எல்லா இடத்துக்கும் வந்து இதை நம்ம வந்து மொபிலிட்டி பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான கொஸ்டின் வந்துட்டு 1000 to 2000 கிலோமீட்டர் எவ்வளோ ரேஞ்ச் போகும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 6th கொஸ்டின் இப்போ எது ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் சி 1000 to 2000 கிலோமீட்டர் அப்படிங்கிறதா வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 7th கொஸ்டின் வந்து நமக்கு ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ நம்ம ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எந்த வருஷம், எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஜிஎஸ்டி நிறையா ரிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்லாப்ஸ் எல்லாம். ஸோ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன இருந்தது,
இந்த ஸ்லாப் பழைய ஸ்லாப் என்ன புது ஸ்லாப் என்ன அப்படிங்கறத வந்து இப்போ ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டேஷ் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வேட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது வந்துட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரே டேக்ஸாக இருந்துச்சு. அப்போ இது இந்த டேக்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பில் பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு 5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஒரு 100 rupeesக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து 5% ஆஃப் பில் போட்டு உங்களுக்கு ஒரு பில் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு போனாலும் வந்துட்டு இந்த வேட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து வேட்டுக்கு பதிலாக என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இப்போ கூட்ஸுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் போட வேண்டாம், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணும் நீங்கள் டேக்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டிக்கு கீழே 3 இதாக பிரித்தாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து ஐஜிஎஸ்டி அப்படின்னு பிரித்தாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க, முன்னாடி வந்து வேட்டில் 5% பண்ண மாதிரி இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து சிஜிஎஸ்டி பார்க்கும்போது ஹோட்டலில் போனீங்கன்னா வந்துட்டு சிஜிஎஸ்டி வந்து ஒரு 5% அப்படின்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு 5% போடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 100 rupees பே பண்ணுறீங்கன்னா மொத்தமாக நீங்கள் எவ்வளவு 10% ஆஃப் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ இப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பிரித்து கொடுத்துட்டாங்களா. ஸோ இந்த 5% ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதான் சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க சிஜிஎஸ்டியை. ஸோ அடுத்து இந்த 5% ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். அதாவது நீங்கள் கரெக்டாக கன்சியூமர் யார் லாஸ்ட் கன்சியூமர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டியில் வரும். ஸோ அப்போ இந்த ஐஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் கூட்ஸ் டிரான்சாக்ஷன் இருந்தால், இப்போ வந்து கர்நாடகாவிலேருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நான் இம்போர்ட் பண்ணுறேன், இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஐஜிஎஸ்டி போடுவாங்க. இது வந்து பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் வந்துட்டு இந்த ஐஜிஎஸ்டி வந்துட்டு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்த்தோம்னா முன்னாடி ஜிஎஸ்டி வந்து 5 ஸ்லாபாக இருந்துச்சு. அதாவது 0% இருந்துச்சு, 5% இருந்துச்சு, 12% இருந்துச்சு, 18 அப்புறம் 28 அப்படின்னு இருந்தது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை பெர்சன்டேஜ் 5 ஸ்லாபாக கொண்டு வந்தாங்க. இப்போ நமக்கு ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்கப்போ இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு இது 3 ஸ்லாபாக மாற்றிட்டாங்க. 5%, 18% அண்ட் 40%. ஸோ இப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த 5 ஸ்லாபாக வாங்கிட்டு இருந்த டேக்ஸை வந்து இந்த ஈஸியாக இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டாங்க 3 ஸ்லாப்ஸாக வந்து இந்த ஜிஎஸ்டியை மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 100, 101, 102 அண்ட் 103. ஸோ அது ஈஸியாக எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்க, 1 நேஷன் 1 டேக்ஸ், 1 நேஷன் 1 ப்ராடக்ட் அப்படின்னா கொண்டு வராங்க இல்லையா. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 நேஷன் 1 டேக்ஸ், இந்த 1ங்கிறது தான் டேக்லைன். ஸோ இப்போ 1 நீங்கள் வந்து டேக்லைன் வச்சிங்கன்னா 101 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஜிஎஸ்டி வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஐடியா சொன்னேன், நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இந்த 101 இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன் இந்தியா ரீப்ளேசிங், அதாவது எந்த ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்கு, மல்டிபிள் இன்டைரக்ட் டேக்ஸஸ். அதாவது நிறைய டேக்ஸ் இருந்துச்சு. நமக்கு வந்துட்டு சேல்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வேட் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மொத்தமாக கம்பைன் பண்ணி நமக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்க ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். பாரடிப் போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம போர்ட்ஸ் இன் இந்தியாவை பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து பாரடிப் போர்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, ஒடிசா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துட்டு இந்த போர்ட்டுக்கான ஆன்சர் வரலாம். ஸோ இதில் பாருங்கள், நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா மேஜர் போர்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்தியாவில் வந்துட்டு மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு மைனர் போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்ன் பண்ணுவாங்க. மைனர் போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கவர்ன் பண்ணுவாங்க. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மேஜர் போர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து டீல் பண்ணுவாங்க. அதாவது மற்ற கண்ட்ரிலேருந்து ஏற்றுமதி இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மேஜர் போர்ட்டில் தான் டீல் பண்ணுவாங்க. மைனர் போர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபிஷிங் இந்த மைனர் போர்ட்டில் நடக்கும். மேஜர் போர்ட்லேயும் நடக்கும், பட் மேஜராக பார்க்குறது வந்து மைனர் போர்ட்டில் வந்துட்டு ஃபிஷிங்கிறது மட்டும் பார்க்குறாங்க. மேஜர் போர்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பார்க்குறாங்க. கவர்ன் பண்ணுறது மேஜர் போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மைனர் போர்ட் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்.
நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இத்தனை மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பாரடிப் போர்ட் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பாரடிப் போர்ட் வந்துட்டு நமக்கு இங்கே ஒடிசாவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ மற்றதுனா கொல்கட்டா போர்ட், ஹல்தியா போர்ட், தீன் தயாள் போர்ட், மும்பை போர்ட், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மேஜர் போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன போர்ட் இருக்குது, எண்ணூர் போர்ட், காமராஜர் போர்ட்டு மேஜர் போர்ட், அப்புறம் நம்ம சென்னை வந்து இன்னொரு மேஜர் போர்ட், அப்புறம் வந்து வாவு சிதம்பரம் போர்ட், இது எங்கே இருக்குது, தூத்துக்குடி. ஸோ இதுவும் வந்துட்டு மேஜர் போர்ட். ஸோ இது மொத்தம் தமிழ்நாட்டில் நமக்கு வந்துட்டு 3 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேஜர் போர்ட் மைனர் போர்ட்டுக்கான டிஃபரன்ஸே சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஒர்க் ஷீட்டில். ஸோ இப்போ மேப்லேருந்து பார்த்தோமா பாரடிப் போர்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்குன்ட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்போ, ஆப்ஷன் டி ஒடிசா அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 9th கொஸ்டின் வந்துட்டு யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பற்றி இருக்குது. இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து யூபிஐ சிஸ்டம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. முன்னாடி காலத்துலேருந்து நம்ம 1 பைசா 2 பைசா, அதுக்கப்புறம் 1 ரூபா 2 ரூபான்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 10 ரூபா, இப்போ 2000 ரூபா 500 ரூபா வரையும் வந்துருச்சு. ஸோ இந்த கேஷ் எக்கானமி வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம டிஜிட்டலாக பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த கான்செப்டில் கொண்டு வராங்க. இப்போ டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டெபிட் கார்ட்ஸ் இருக்குது, கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கார்டு பேமெண்ட்டோ ஒரு மிஷின் மூலியமாக யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த கார்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மிஷின்ஸே இல்லாமல் டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக இப்போ நான் உங்களுக்கு அமௌண்ட் இங்கேருந்து நான் அனுப்புகிறேன், சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ரிசீவ் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நமக்கு இந்த யூபிஐ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி என்னென்ன மாதிரி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் நிறைய ஆப்ஸ் பார்த்துருக்கீங்க மொபைலில், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எது கீழே வருது அப்படின்னா வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் கீழே தான் வருது. ஸோ நீங்கள் கார்டெல்லாம் தவிர்த்துட்டு, அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை வந்து எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தாமல் நம்ம இப்போ எல்லா இடத்துக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ மொபைல்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட் வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அது சிம்பிளாக யூபிஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆர்கனைசேஷன் டெவலப்ட் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதாவது இந்த யூபிஐ வந்து எந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். இப்போ பேமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 3 பேமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட், கரெக்டாக. இது வந்து யூபிஐ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆப்போட டெவலப் பண்ணுறது. ஸோ அதை பேஸ் பண்ணி காமன் சென்ஸ் யூஸ் பண்ணியும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரி வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டால் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் வராது. இந்தியன் பேங்க் அசோசியேஷன் இது வந்து ஒரு தனி பேங்கரோடது. ஸோ ஆப்ஷன் பி வராது. ரிசர்வ் பேங்க் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுறது யார் அப்படின்னா வந்துட்டு நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது என்பிசிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த யூபிஐ அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஆர் யூபிஐ இஸ் ஏ ரியல் டைம் கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் டிஜிட்டல் பேமெண்ட், அதாவது நமக்கு கார்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி யூபிஐங்கிறது இன்னொரு வகையான டிஜிட்டல் பேமெண்ட் தட் எனேபிள்ஸ் இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நீங்கள் கார்டில் பே பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து போகாது, ஒரு 5 minutes 10 minutes ஆகும். அதே மாதிரி நெஃப்ட்டு அது மாதிரினா இருக்குது. ஸோ இதுனா வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா அடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் தி பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூஸிங் மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸை என்னென்ன நீங்கள் பார்ப்பீங்க, ஜிபே, இப்போ நம்ம கவர்மெண்ட்டோடது பார்த்தீங்கன்னா பிம்னு இருக்குது, அப்புறம் நம்ம பேடிஎம் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, ஸோ அமேசான் பே, ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மொபைல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, நமக்கு யூபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யார் டெவலப் பண்ணா பார்த்தா டெவலப்டு பை தி நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக 2016 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஐ சிம்பிளிஃபைஸ் பேமெண்ட் பை யூசிங் விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ். அதாவது இப்போ நமக்கு அட்ரஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ xxx@OKICI அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் விர்ச்சுவல் அட்ரஸ், விபிஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நீங்கள் 24/7 முன்னாடி கார்டு ட்ரான்சாக்ஷன்லாம் வந்துட்டு டிக்ளைன் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் அப்படி கிடையாது. நெட்ஒர்க் இருந்தால் 24/7 வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த யூபிஐயோட ஃபியூச்சர். ஓகேங்களா. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 10th கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் தி பிரைமரி ரோல் ஆஃப் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நபார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது வந்துட்டு நம்ம ஈஸியாக விவசாயம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ அடுத்து மழைக்காலம் வரும்போது இல்லை ஒரு சில பயிர் சேதம் அடைஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க. ஸோ கொடுத்து நீங்கள் இது மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஃபார்ம் பண்ணிவிட்டு அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த கிரெடிட் வந்து நீங்கள் லோன் மாதிரி பே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக பேங்க்குக்கு ஃபார்மர்ஸுக்கும் கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த நபார்டு அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நமக்கு சென்ட்ரல் பேங்க் இருக்காங்க இல்லையா, நம்ம ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களுக்கும் நமக்கு இங்கே லோக்கலில் இருக்கிற மற்ற பேங்க்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த நபார்டு அப்படிங்கிறவங்க. ஸோ நபார்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் வில்லேஜோ அந்த பர்டிகுலர் ரூரல் ஏரியா இருக்கு இல்லையா,
அதில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாகவோ இல்லை ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுக்கு ஈஸியாக அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ரூரல் ஏரியாஸை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நபார்டு வந்து இன்டர்மீடியேட்டரியாக இருப்பாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் நமக்கு வந்து அதர் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியாவில் மற்ற பேங்க்ஸுக்கும் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டியாக இருந்து நபார்டு வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணியோ இல்லை ரூரல் டெவலப், அதாவது மற்ற சிறு குறு தொழில்கள் இருக்கு இல்லையா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னால், ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கும் வந்து இந்த நபார்டு வந்து ஈஸியாக உதவுவாங்க. ஸோ அதுதான் வந்து பிரைமரி ஃபங்க்ஷன் என்னங்கிறது இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டு ரெகுலேட் ஸ்டாக் மார்க்கெட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து வராது. ஸோ ஆப்ஷன் ஏ அடிச்சிடலாம். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள். டு மேனேஜ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். நம்ம வந்து ஆப்ஷன்லேயே பாருங்கள், கொஸ்டினில் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணுறதோ மேனேஜ் பண்ணுறதுக்கோ சம்மந்தம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி வந்து அடிச்சிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், டு ஓவர்சீஸ் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து ரூரல், நபார்டோட வேலையே ரூரல் தான். ஸோ ஆப்ஷன் டியும் நமக்கு வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். டு ப்ரொவைட் கிரெடிட் அண்ட் சப்போர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நபார்டோட எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12th July 1982 இந்த இயரில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டர் தி ஆக்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட், அதாவது ஒரு ஆக்ட் போட்டு பார்லிமெண்ட் ஆக்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த நபார்டு அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்தோம், ஒரு ஆக்ட் மூலியமாக ஒரு ஆர்கனைசேஷன் வருது அப்படின்னா வந்து அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லுவோம் கரெக்டா. ஸோ ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஆக்ட் மூலியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ நபார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டாட்யூட்டரி பாடி 1982 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போ 2025 கரண்ட் சேர்மன் யார் அப்படின்னா வந்துட்டு மிஸ்டர் ஷாஜி அப்படிங்கிறது தான் வந்துட்டு நபார்டோட சேர்மனாக இருக்கார். இது வந்து 100% கவர்மெண்ட்டோடது, ப்ரைவேட்டோ இதோ கிடையாது, ஃபுல்லாகவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆர்கனைசேஷன் இது. ஓகேங்களா. ஸோ இதோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ப்ரொவைட்ஸ் கிரெடிட் அண்ட் சப்போர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க்ஸ் டு ப்ரமோட் சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ப்ராஸ்பரிட்டி. ஸோ இப்போ இதுக்கான முக்கியமான பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா வந்து எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ கரண்ட் சேர்மன் யார் 3 பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது 4th பாயிண்ட். இது சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ஃபிசை. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கீழே கிராமத்தில் போய் நம்ம சாப்பிடுவோம். இப்போ அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு அந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ வந்து நமக்கு வந்து பெருசாக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதான் இல்லை. இப்போ எங்கே பார்த்தாலுமே நமக்கு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு இவ்வளோ இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும், நீ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும், நீ இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா வந்து ஸ்டாண்டர்ட் பச்சா தான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோட்டல் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அதுக்கு மாதிரி கஸ்டமர்ஸுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அது மாதிரி. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணாமல் வந்து பழைய கெட்டுப்போன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இது மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த ஃபிசாய் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஹோட்டல் வந்துட்டு நீ வெஜிடேரியன் ஹோட்டல், ஒரு ஃபுட் வந்து வெஜிடேரியன் ஃபுட், நான் வெஜிடேரியன் ஃபுட் அப்படிங்கிறத வந்துட்டு டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதே வந்துட்டு இந்த ஃபிசாய் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான். ஸோ இந்த ஃபிசாய் வந்து ஆர்கனைசேஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலோ, இந்த ஹோட்டல் நான் வச்சிருக்கேன்னு சொன்னாலோ, ஒரு பெரிய ஹோட்டலாக இருக்கணும் அது, அந்த ஹோட்டல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபிசாய் லைசன்ஸ்ன்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபிசாய் என்ன வருவாங்கன்னா அந்த ஹோட்டலில் அந்தந்த தரம் சொல்லப்பட்ட தரங்கள் எல்லாமே இருக்கா, கரெக்டான ஃபுட்டு வாங்குறாங்களா, எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, ஸோ கிச்சன் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஃபிசாய் ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹோட்டலுக்கு அந்த லைசன்ஸே கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபிசாய் ஆர்கனைசேஷன். ஸோ இதை பற்றி நான் அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிண்டிங் கரன்சி நோட்ஸ். ஸோ நமக்கு கொடுத்துட்டாங்க ஆப்ஷன்ஸ்லேயே ஃபுட் சேஃப்டின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கும் கரன்சி நோட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆப்ஷன் பி வராது. அடுத்து ரெகுலேட்டிங் ஸ்டாக் மார்க்கெட்ஸும் கிடையாது, இஷ்யூயிங் பேட்டர்ன்ஸும் கிடையாது. ஸோ இது ஈஸி கொஸ்டின். ஸோ 11th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன, இப்போ செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ டீட்டெயிலாக பார்க்கும்போது ஃபிசாய் அப்படிங்கிறது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அப்ரிவேஷன். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 2008 அண்டர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2006. அது 2006 ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் 2008 ஃபிசாய் அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம போன கொஸ்டின் தான் பார்த்தோம், ஒரு ஆக்ட் மூலியமாக நமக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அது வந்து நம்ம என்ன சொன்னோம், ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொன்னோமா. ஸோ அடுத்து பாருங்கள், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நியூ டெல்லியில் இருக்குது.
மினிஸ்ட்ரி, இந்த ஃபிசாய்ங்கிறது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வருது. ஸோ இதோட ஃபிசாயோட 2 முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா வந்து ரெகுலேட்ஸ் அண்ட் சூப்பர்வைசஸ் ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி. ஸோ ஒரு ஃபுட்டு வந்து அது கரெக்டான எல்லாத்துக்கும் எல்லா கன்சியூமரும் கரெக்டாக போகுதா, அதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறது தான் இதோட வேலை. ஸோ இன்னொன்று பாருங்கள், செட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டு என்ஷூர் கன்சியூமர் சேஃப்டி. ஸோ இது 2 தான் முக்கியமானது. ஸோ இது ஆக்ட் மூலியமாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இது எந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது, இதோட பேராமீட்டர்ஸ் என்ன. ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபிசாயோட சிம்பிள். இப்போ நீங்கள் நிறையா வந்து பிஸ்கட் பேக்கெட்ஸோ இல்லை வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுட்டு நடுவில் சர்க்கிள் இருக்கும் க்ரீன் கலரில். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே மாதிரி சர்க்கிள் போட்டு ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்குன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு சில பேர் கலர் பிளைண்ட்னஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த பிக்சரும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த சர்க்கிள் என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா வந்து ட்ரையாங்கிளாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ நான்வெஜ் ஃபுட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த ட்ரையாங்கிள் இருக்கும். அதுதான் வந்துட்டு என்ன நான் வெஜிடேரியனாக டிஸ்டிங்விஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து ஒரு சில ஃபுட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் இருக்காது. இந்த மாதிரி எக்ஸ் மார்க் போட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நாட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிசாயோட வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனோட டிஸ்டிங்விஷன். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து 12th கொஸ்டின் பாருங்கள். இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா attended 25th ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சமிட் ஹெல்ட் இன் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், நியூ டெல்லி இந்தியா, டைஜீன் சைனா, அஸ்தானா கசகஸ்தான், டாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஃபாலோ பண்ணியிருந்தால் ஈஸியாக போடலாம். இது கொஞ்சம் எலிமினேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த எஸ்சிஓவை பற்றி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வருவோம். ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ஐஓ ஒரு சர்வதேச அமைப்பை பார்க்கும்போது அதோடைய மெம்பர்ஸ் யார், எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, யார் யார் மெம்பர்ஸு, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுங்கள். அப்புறம் ரீசன்ட் சமிட் என்னங்கிறத கவர் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அது பேசிஸில் தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு 2001 வந்துட்டு தான் ஆரம்பித்தாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஷாங்காய் 5 அப்படின்னு இருந்தது. ஷாங்காய் 5 அப்படின்னா மொத்தம் 5 கண்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ 2025 நிலவரப்படி மொத்தம் 10 கண்ட்ரி இருப்பாங்க இதில். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபவுண்டர் வந்துட்டு 2001. இது வந்துட்டு என்ன எஸ்சிஓங்கிறது என்ன அப்படின்னா வந்து யுரேஷியன், அதாவது பொலிட்டிக்கலும் பார்ப்பாங்க, எக்கனாமிக்காகவும் பார்ப்பாங்க, அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி, அதாவது இந்த 10 கண்ட்ரிக்குள்ளே பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸும் இருக்கும், எக்கனாமிக் கான்டாக்ட் அதாவது ட்ரேட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த 2 கண்ட்ரியும் இந்த 10 கண்ட்ரிக்குள்ளே செக்யூரிட்டியை பற்றியும் பேசுவாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த எஸ்சிஓ. இதில் மெம்பர்ஸ் யார் யார் பார்த்தோம்னா வந்துட்டு சைனா, ரஷ்யா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, ஈரான், பெலாரஸ் அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பெய்ஜிங். பெய்ஜிங் எங்கே இருக்குது, நம்ம முன்னாடி ஒரு கேபிட்டலுக்கு கண்ட்ரியில் பார்த்தோம் இல்லையா ஒரு கொஸ்டினில். பெய்ஜிங் வந்துட்டு சைனாவில் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் மேப் எடுத்து பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ மெம்பர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்க்கலாம். ஸோ மெம்பர்ஸ்லாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரஷ்யா, எஸ்சிஓ மெம்பர்ஸ் மொத்தம் 10ன்னு சொல்லலாமா. ஸோ மேப்பில் பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்து ரஷ்யா, அடுத்து வந்து சைனா, இந்தியா, பாகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்த 8 கண்ட்ரி. அப்புறம் வந்து நமக்கு வந்துட்டு ஈரான் இங்கே இருக்குது, அப்புறம் பெலாரஸ் இங்கனக்குள்ளே வரும். ஸோ மொத்தம் இந்த 10 கண்ட்ரி தான் வந்துட்டு எஸ்சிஓ மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கண்ட்ரியை பார்க்கும்போது ஒரு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெய்ஜிங் அண்ட் சைனா. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து ரீசன்ட் சமிட் வந்து எங்கே போய் அட்டன் பண்ணாருன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பார்ட்டிசிபேட்டட் இன் 25th மீட்டிங் ஆஃப் எஸ்சிஓ. எங்கே நடந்துச்சு, டைஜின் சைனா அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்துட்டு இந்த 25th எஸ்சிஓ நடந்துச்சு. ஸோ அப்போ 12th கொஸ்டின் என்ன ஆன்சர், அப்போது ஆப்ஷன் பி டைஜின் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 13th கொஸ்டின் பாருங்கள், வேர் இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் மந்தில் வந்துட்டு வேர்ல்டு கோகோனட் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னு பார்த்தோமா. எந்த டேயில் செலிப்ரேட் பண்ணோம், ஸோ அது அப்படியே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேர் இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த போர்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டு இது எதுக்காக, இது எப்போ ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்துட்டு இது ஸ்டாட்டுட்டரி பாடி. ஸ்டாட்டுட்டரி பாடினாலே வந்து ஏதோ ஒரு கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டு ஆக்ட் கீழே தான் வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணால், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிறவங்க தான் பண்ணாங்க. இது எந்த வருஷம், 1981 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க.
ஸோ இதோட முக்கியமான எய்ம் என்னவா இருக்கும்? இட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் கோகோனட் கல்டிவேஷன். அதாவது கோகோனட் கல்டிவேஷன் வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த கோகோனட் சம்பந்தம் சார்ந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த கோகோனட் போர்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, நிறையா தென்னை மரம்னா எங்கே இருக்கும் நம்ம இந்தியாவில்? மேக்ஸிமம் வந்துட்டு கேரளாவில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே வச்சுருக்காங்க? கொச்சி, கேரளா. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடாப்டிங் மெஷர்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் கோகோனட், அதாவது இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. இம்பார்ட்டிங் டெக்னிக்கல் அட்வைஸ் அண்ட் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். அதாவது இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த கோகோனட் கல்டிவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டுடைய முக்கியமான பேராமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட்டு, இதோட பேராமீட்டர்ஸ் 2 எய்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட்டு. அப்புறம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஸோ இப்போ நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வேர் இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணலாம். எலிமினேட் பண்ணால் அவனுக்கு ஆப்ஷன் சி கொச்சி தான் வந்துட்டு நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க. ஹூ வாஸ் ரீசென்ட்லி எலெக்டட் அஸ் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் செப்டம்பர் 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி நியூஸில் பார்க்கும்போதோ இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து இப்போ யார், அது யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவா, அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கிள் கீழே வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள்ங்கிறது நம்ம அடுத்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நியூ எலெக்ட் ஆகிருக்கிற வைஸ் பிரசிடென்ட்டுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஜெகதீப் தன்கர், ஹமீத் அன்சாரி, சிபி ராதாகிருஷ்ணன், எம் வெங்கையா நாயுடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு முன்னாடி கிளாஸ்லையோ முன்னாடி டெஸ்ட்லையோ அட்டன் பண்ணும்போது ஜெகதீப் தன்கர் தான் வந்து ரிசைன் பண்ணாருங்கிறத நம்ம கொஸ்டினை பார்த்துருப்போம். ஸோ அப்போ அவர் தான் வந்திருப்பாரான்னு கேட்டால் ஜெகதீப் தன்கர் கிடையாது. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஜெகதீப் தன்கருக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தவர் எம் வெங்கையா நாயுடுவா? ஸோ ஆப்ஷன் டியும் வராது. ஹமீத் அன்சாரி நம்ம முன்னாடியே கிளாஸில் பார்த்தோம், இவரும் வரமாட்டார். ஸோ ஆப்ஷன் சி சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ வைஸ் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆகிருக்கார். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். சிபி ராதாகிருஷ்ணன் ஹாஸ் பீன் எலெக்டட் அஸ் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டிஃபீட்டிங் ஜஸ்டிஸ் பி சுதர்சன் ரெட்டி. அதாவது சுதர்சன் ரெட்டிக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் தான் எலெக்ஷன் நடந்துக்கும், 2 பேருக்கும் தான் எலெக்ஷன் நடக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த எலெக்ஷனை ஜெயிச்சு வைஸ் பிரசிடென்ட்டாக வந்திருக்காரு. இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு 17th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 17th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் வந்து இவர் வந்து 15th இண்டிவிஜுவல் தான், 15வது மெம்பராக இருந்திருப்பார். ஆனால் 17th வைஸ் பிரசிடென்ட். ஏன் அப்படின்னா வந்து இந்த 2 டேர்ம் யார் சர்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரும் ஹமீத் அன்சாரியும் வந்துட்டு இந்த 2 டேர்ம் வந்துட்டு சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவரை வந்து 17th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்தவங்களுக்கு கொஸ்டின் வரலாம், ஹூ இஸ் தி 17th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் அப்போ என்னவாக இருக்கும்? சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 15th கொஸ்டின் பாருங்கள், இதுவும் மேப் பேஸ்ட் கொஸ்டின் தான். இந்த ஹைலைட்டட் பார்ட் இந்த இந்தியன் மேப் ரெப்ரசன்ட் விச் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் இந்த ஹைலைட்டட் பார்ட் வந்துட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டை நீங்கள் பார்க்கும்போது அதோட கேபிட்டல், அதை சுற்றி இருக்கிற ஸ்டேட்டோட கேபிட்டலும் நீங்கள் பார்க்கணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்துட்டு இந்த சதர்ன் ஸ்டேட்ஸுக்கான கேபிட்டலோடைய கதை சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அந்த கதை யாராவது சொல்லுங்கள். ஸோ ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் என்ன? அதுவும் அமராவதி. ஸோ ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் வந்து அமராவதி. ஸோ இது மாதிரி மற்ற ஸ்டேட்ஸுக்கும் என்னென்ன கேபிட்டல்னு சொல்லுங்கள். ஸோ நமக்கு 15th கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேஷ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 16th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி மல்டி ஸ்டேஜ் மலேரியல் வேக்சின் பீயிங் டெவலப்டு இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மலேரியா சம்மந்தமாக ஒரு வேக்சின் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்ன வேக்சின் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். கோவேக்சின், அட்ஃபால்சிவேக்ஸ், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 3 ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, இது 3மே வந்துட்டு நமக்கு COVID-19 சம்மந்தமாக வந்துச்சுன்னு தெரியுமா? COVID-19 சம்மந்தமாக இந்த வேக்சின் டெவலப் பண்ணாங்க. கோவேக்சின்ங்கிறது வந்து இந்தியாவோட இண்டிஜினஸ் வேக்சின், கரெக்டாக இந்தியாவிலே டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணாங்க. கோவிஷீல்டும் வந்துட்டு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, ஆனால் டெவலப் பண்ணது வந்துட்டு வேறு ஆர்கனைசேஷன். ஸோ கோவிஷீல்டு வந்து இந்தியாவோடது கிடையாது. ஸ்புட்னிக் அப்படிங்கிறது வந்துட்டு ரஷ்யாவோட COVID-19 வேக்சின், கரெக்டாக? ஸோ இது 3 ஈஸியாக எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு மல்டி ஸ்டேஜ் மலேரியா வேக்சின் வந்து என்னதுன்னு ஈஸியாக ஆன்சர் வந்துடலாம். ஸோ அட்ஃபால்சிவேக்ஸ் 16th கொஸ்டினுக்கு
ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மலேரியாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேக்சின் மூலியமாக தடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்தியா வந்து இதை வந்து அட்வால்சிவேக்ஸ் மலேரியா வேக்சின் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து the vaccine aims to protect against human infection while also reducing the vector-borne community transmission of parasite. அதாவது இந்த மஸ்கிட்டோவில் உள்ள பேராசைட்டையும் என்ன பண்ணும், இது குறைக்கும். ப்ளஸ் வந்து ஹியூமன் பாடியில் அஃபெக்ட் ஆகிருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸையும் வந்துட்டு இந்த வேக்சின் வந்து குறைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அட்வால்சிவேக்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ரீகாமினன்ட் கைமெரிக் மலேரியா வேக்சின் சொல்கிறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ்னால் இந்தியாவிலேயே தயாரிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அட்வால்சிவேக்ஸ் தான் வந்துட்டு மல்டி ஸ்டேஜ் மலேரியா வேக்சின் பீயிங் டெவலப்ட் இன் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 17th கொஸ்டின் பாருங்க. விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் தி வைஸ் பிரசிடென்ட்? நம்ம 15th கொஸ்டின்ல வந்து யார் அந்த வைஸ் பிரசிடென்ட் கேட்டாங்க இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு அந்த ஆர்டிகல் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆர்டிகல் 63, 52, 124, 324 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிளாஸில் பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பார்க்கும்போது இது ஆர்டிகல்ஸ்னால் நீங்கள் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது ஆர்டிகல் 63 அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா இட் டெஸ்கினேட்ஸ் தி ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஆர்டிகல் 63ல கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ஆர்டிகல் 52. 52 வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை டீல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல் 124 மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது 124, 324 கொடுத்துருப்பாங்க. ஸோ 124 அப்படிங்கிறது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஆர்டிகலை கொடுத்துருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது, நமக்கு நியூ டெல்லியில் இருக்குன்னு தெரியுமா? அடுத்து வந்து ஆர்டிகல் 324 அப்படிங்கிறது வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு 63 வைஸ் பிரசிடென்ட், ஆர்டிகல் 52 வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 124 வந்து சுப்ரீம் கோர்ட், 324 அப்படிங்கிறது வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்துட்டு ஆர்டிகல் 63. ஸோ 17th கொஸ்டின் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 63ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 18th கொஸ்டின் பாருங்க. இந்த NIRF ரேங்கிங் 2025 விச் இன்ஸ்டிடியூட் டாப்ட் தி ஓவரால் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு 9th படிக்கிறீங்க, 10th படிக்கிறீங்கன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணும்போது சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போட மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் டீச்சிங் எப்படி இருக்குது, அதோட கரிக்குலம் சிலபஸ்லாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அந்த காலேஜ் வந்து அட்மாஸ்பியர்னா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த காலேஜ் வந்து ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜோ வந்து இந்த இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும், இந்த தரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு NIRF ரேங்கிங் வச்சுருப்பாங்க. இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த NIRF அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த காலேஜை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து கொடுத்துருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தான் இருக்கா, அதே கரிக்குலம் தான் வச்சுருக்கீங்களா, சிலபஸ்னால் வந்துட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா, இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொருதும் வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இது பண்ணும்போது வந்துட்டு வருஷம் வந்து ஒரு கேட்டகரி பேஸ் பண்ணி ஒரு அவார்டு மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 25ல் NIRF ரேங்கிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் வந்திருக்கா, அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வச்சுருப்பாங்க. ஓவரால் கேட்டகரின்னு இருக்குது, யூனிவர்சிட்டி லெவல், அதேமாதிரி லா காலேஜஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க, மெடிக்கல் காலேஜஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கு சம்மந்தமாக பார்க்கும்போது மொத்தம் ஓவரால் கேட்டகரியில் வந்துட்டு இந்த 2025 NIRF ரேங்கிங் வந்து யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்துட்டு IIT பாம்பே, IIT டெல்லி, IIT மெட்ராஸ் அண்ட் IISc பெங்களூருன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரி NIRFோட அப்ரிவேஷன் என்ன, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், அதுதான் வந்துட்டு NIRFோட அப்ரிவேஷன். இந்த இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படி கீழே தான் வருது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நிறைய கேட்டகரின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஓவரால் கேட்டகரி, யூனிவர்சிட்டி, காலேஜஸ்ஸு, டென்டல், மெடிக்கல். ஸோ மெடிக்கல் தனியாக இருக்குது, டென்டல் தனியாக இருக்குது, ஃபார்மசி தனியாக இருக்குது. ஸோ நமக்கு கொஸ்டின் வந்துட்டு இந்த ஓவரால் கேட்டகரியில் வந்துட்டு யார் ஃபஸ்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத நமக்கான கொஸ்டின். ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு IIT மெட்ராஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஓவரால் கேட்டகரி வந்துட்டு டாப் 1ல் இருப்பாங்க. ஸோ IIT மெட்ராஸ் தான் ஓவரால் கேட்டகரி. இப்போ அடுத்து ஒரு யூனிவர்சிட்டி கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? யூனிவர்சிட்டி கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு IIScன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்க தான் வந்துட்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியில் டாப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆன்சர் என்னவாக இருக்கும்? இப்போது ஆப்ஷன் சி IIT மெட்ராஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஓவரால் கேட்டகரி கீழே வந்துருப்பாங்க. ஸோ இப்போ இதே கொஸ்டின் வந்துட்டு விச் இன்ஸ்டியூஷன் டாப் தி யூனிவர்சிட்டி கேட்டகரின்னு கேட்டால் ஆப்ஷன் டி வரும், IISc பெங்களூருன்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ 18th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 19th கொஸ்டின் பாருங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம LICன்னு சொல்லணும் இல்லையா? LICயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, மும்பை, சென்னை, நியூ டெல்லி அண்ட் கொல்கட்டா. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லலாம். ஸோ வந்து இப்போ ஒரு LICன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு எக்ஸ் பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸுங்கிற ஒரு பர்சன் இருக்காரு.
இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடணும்னு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்சூரன்ஸில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதாவது வந்துட்டு பென்ஷன் ஸ்கீம் கேட்டகரி இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு லைஃப் லாங் கேட்டகரி இருக்குது, லைஃப் ஃபுல்லாக போடுறது கேட்டகரி இருக்குது, அதே மாதிரி அவங்க சில்ட்ரன் பேஸ் பண்ணி போடுறது கேட்டகரி இருக்குது. ஸோ இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து பென்ஷன் பேஸ்டு இன்சூரன்ஸ் போடுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்ஐசியில் போய் ஒரு பென்ஷன் பேஸ்டு இன்சூரன்ஸ் போட்டார் அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு ப்ரீமியம் கட்டுவார். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கட்டுவார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி வந்து கட்டிகிட்டே வருவார். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பென்ஷனுங்கிறது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வரும் கட்டியா. ஸோ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸோட ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ ரிட்டர்ன்ஸுங்கிறது இவர் கட்டிகிட்டே வந்தார் இல்லையா ஒரு மந்த்லி. இப்போ வந்து நான் ஒரு 18 வயசில் இது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்சூரன்ஸில் பென்ஷன் ரிட்டையர் ஆகும்போது ஒரு 60 வயசு இருக்கும். ஸோ இந்த 18லேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம். ஸோ 40 வருஷமாக இவர் வந்து மாதம் 100 ரூபா போட்டுட்டே வரும்போது இந்த இன்சூரன்ஸ்லேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும் இல்லையா, அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இவர் என்ன ஆகும்னா பென்ஷனாக வரும். இது 61 வயசுல இருந்து அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இப்போ ஒரு 1000 ரூபாயோ இல்லை 10,000 ரூபாயோ வந்துட்டு அவருக்கு எவ்வளோ பேஸ் பண்ணி, அதாவது அமௌண்ட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ போட்டிருக்காரோ அவர் வந்து ரிட்டர்ன் பென்ஷன் வாங்கிட்டே இருப்பார். ஸோ இது மாதிரி லைஃப் ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்குது. அவங்களோட சில்ட்ரன் பேஸ் பண்ணி அவங்களோட மேரேஜோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இன்சூரன்ஸ் வாங்குறதும் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு எல்ஐசியோட ஒரு பேக்ரவுண்டு. ஸோ இந்த எல்ஐசி வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே தான் நம்ம இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் எல்ஐசி எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு மும்பை, மகாராஷ்டிரா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு நம்ம எல்ஐசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 19th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன இருக்குது? ஆப்ஷன் ஏ மும்பை. இதுதான் கரெக்டான ஆன்சர். அது 20th அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். வேர் இஸ் தி இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ லொக்கேட்டட்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னா வந்து இந்தியாவில் நிறைய வல்கனோ இருக்குது, ஆக்டிவாக இப்போ வந்து என்ன இருக்குது, இந்தியாவில் ஒரே ஒரு வல்கனோ தான் ஆக்டிவாக இருக்குது, அது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ் பாருங்கள். லக்ஷதீப் ஐலாண்ட், பேரன் ஐலாண்ட் அந்தமான் சி, கவரட்டி ஐலாண்ட் அரேபியன் சி அண்ட் நார்கொண்டம் ஐலாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து வல்கனோங்கிற லொக்கேஷன் வைஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ மேப் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்தியாவோட ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு பேரன் ஐலாண்ட். பேரன் ஐலாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எங்கே இருக்குது, அந்தமான் சீல இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இல்லையா. ஸோ அந்தமான் ஐலாண்டில் நமக்கு பேரன் ஐலாண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேரன் ஐலாண்டில் தான் வந்துட்டு இந்த வல்கனோ வந்து லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து மேப்பு. நீங்கள் இந்தியாவிலேருந்து எங்கே இருக்குது, பர்மா, இது மாதிரி மியான்மர், தாய்லாண்ட்லேருந்து எங்கே இருக்குங்கிற லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அந்தமான் ஒட்டி தான் வந்துட்டு இந்த பேரன் ஐலாண்ட் இருக்குது. ஸோ இந்த பேரன் ஐலாண்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேரன் ஐலாண்ட் தான் வந்துட்டு இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ. அதே மாதிரி சவுத் ஏஷியாஸ் ஒன்லி கன்ஃபார்ம் ஆக்டிவ். அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, சவுத் ஏஷியாலே வந்து இதுதான் வந்து வல்கனோ வந்து ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ஆக்டிவ் வல்கனோ வந்து பேரன் ஐலாண்ட், அந்தமான் சி. இப்போ ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, it witnessed 2 mild eruptions on 13th and 20th September. இந்த 2 நாளும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன எரப்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால நம்ம உங்களுக்கு கொஸ்டினை கொடுத்துருக்கோம். இந்த பேரன் ஐலாண்டோட லொக்கேஷன் பாருங்கள், அதில் வந்து ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ 20th கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி பேரன் ஐலாண்ட் அந்தமான் சி அப்படிங்கிறத வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த டெஸ்ட் டிஸ்கஷனில் நம்ம முன்னாடி இருந்தே பார்க்கும்போது சிலபஸ் பேஸ் பண்ணியும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பேஸ் பண்ணியும் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கொஸ்டினை சார்ந்து நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அதாவது நம்ம ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், என்ஐஆர்எஃப் ரேங்கிங்காக இருக்கட்டும், எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனாக இருக்கட்டும், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், ஃபிசை கொஸ்டினாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லையோ இல்லை கிளாஸ் வீடியோவோட ஒர்க் ஷீட்லையோ இல்லை ரஃப் நோட்லையோ வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த டிஸ்கஷனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.